என் கையில இருக்கிறது என்னன்னு பார்க்குறீங்களா? இதுக்கு பேரு தாங்க பஞ்சகாவியம். பஞ்சகாவியம் அப்படின்ற விஷயம் வந்து, நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப அதிகமா உபயோகப்படுத்துனாங்க. இப்ப வந்து காலப்போக்குல அந்த பேரே மறந்துற அளவுக்கு ஆயிருச்சு. இப்ப என்ன அப்படின்னா, கோயில் பூஜைகள்ல இருந்து நம்ம விவசாயம் வரலுமே இந்த பஞ்சகாவியம் வந்து உபயோகப்படுத்துறாங்க. இந்த பஞ்சகாவியம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாட்டு மாடுலேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள வச்சு இந்த பஞ்சகாவியம் தயாரிக்கிறோம். இதில பார்த்தீங்கன்னா, சாணம், பால், தயிர், நெய், கோமியம் இது மாரி 5 வகையான பொருட்கள வச்சு இந்த பஞ்சகாவியம் தயாரிக்கிறோம். அடுத்தது இந்த பஞ்சகாவியத்த எங்க யூஸ் பண்றதுன்னு கேட்கிறீங்களா? இது பார்த்தீங்கன்னா, நம்ம விவசாயத்தில பார்த்தீங்கன்னா, வளர்ச்சியூக்கியா அத வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஆக்சுவலா 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம வேர்ல செடி, காய்கறிகள், கீரைகள், அழகு செடிகள் எதா இருந்தாலும் நம்ம குடுக்கலாம். நுண்ணுயிர்கள் வந்து இதுல ஜாஸ்தியா இருக்கும். நுண்ணுயிர்கள் இருக்கிறனால மண் வளம் வந்து மேம்படும். நம்ம என்ன சத்து குடுத்தாலும் அத கிரகிச்சு குடுக்குற அளவுக்கு உண்டான நுண்ணுயிர்கள் வந்து இதுல அதிகமா இருக்கு. அப்படிங்கிறப்ப செடி வந்து நல்லாவே குரோத் ஆகும். அதுக்காக இந்த பஞ்சகாவியம் யூஸ் பண்றோம். இந்த பஞ்சகாவியம் எங்க கிடைக்கும்னு கேட்கிறீங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயிகள் நாட்டு மாடு வச்சிருக்க விவசாயிகள் ஈஸியாவே தயாரிச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா, நம்ம 5 வருஷமா நம்ம ஐக்ராப் அக்ரிகல்ச்சர் மூலியமா இந்த பஞ்சகாவியம் ஓனா நம்ம தயாரிச்சு, நம்ம ஆன்லைன் ஸ்டோர்ல விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். இது சம்பந்தமா ஏதாச்சும் தேவை அப்படின்னா, ஐக்ராப் அக்ரிகல்ச்சர்ல அணுகலாம். தேங்க் யூ.